ஓம் சாய்ராம். தங்கம்ஸ் கிச்சனுக்காக மரகதம் கணேசன். ரொம்ப ஆஃப்டர் எ லாங் பிரேக் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இது கர்நாடகா டிஷ் பிசிபேலாபாத். அது பிசிபேலாபாத்ங்கிறது நியரிங் டு அவர் சாம்பார் சாதம் தான். ஆனால் இதில் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். தங்கம்ஸ் கிச்சனில் நம்ம அடுத்தது போட போகிறது ஒரு கர்நாடகா ஐட்டம் பிசிபேலா உள்ளி இப்படின்பா பிசிபேலாபாத். இது என்னோடய வெர்ஷன். நான் இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட் ஆசமாக வரும். அதை நான் என்னோடய இதில் உங்களுக்கு காட்டலான்னு போடுறேன். முதல்ல நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் டம்ளர். நான் 2 பேருக்கு தான் இது சொல்கிறேன். அதனால் சின்ன டம்ளர் தான் இது. இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு. சிலருக்கு இந்த பாசிப்பருப்பு டேஸ்ட்டு பிடிக்கும். அப்படி இருக்கிறவா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழஞ்சு காட்டுங்கிறதுக்காக. நான் சேர்க்கறதில்ல. இதுதான். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுட்டுலாம். இப்போ இந்த அரிசி ஒரு அரை மணி ஊறினா நல்லாயிருக்கும். நம்ம இதுக்குள்ளே பேசிக் மசாலா அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ இதுக்கு மசாலானா ரொம்பலாம் நம்ம இந்த மசாலாலாம் போட போகிறதில்ல. என்னென்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன். ஏன்னா கடலைப்பருப்பு தான் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் அது 1.5. உளுத்தம்பருப்பு ஃப்ளேவருக்காக அந்த வாசனை நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மிளகு, பெப்பர், கருப்பு மிளகு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 10-15 எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த பிசிபேலாபாத்தில் மெயினாக இடம் புரியறது மராட்டி முக்குங்கிறது தான். இதெல்லாம் இப்போ ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு காரம் இதை போகிறோம் 2 பேர் இந்த ரைஸுக்கெல்லாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு 2 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கு போகிறோம். ஸோ 5 மிளகா எடுத்துட்டுருக்கேன். இன்னொரு மெயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொப்பரைங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்து இன்றைக்கி இந்த மசாலாவை நான் காலி பண்ணிவிடுவேன். இது எல்லாமே போட்டுருவேன். அப்படி நீங்கள் வறுத்து எடுத்து இதை வச்சுக்கிறீங்கன்னா 2 months ஸ்டோர் பண்ணலாம். அப்போ இதை ஃபஸ்ட்டு தனியாக துருவிண்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் இந்த மசாலாஸ் போட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தபடி பண்ணிக்கணும். இதுதான் பேசிக் மசாலா. வறுத்து பொடி பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு போகலாம் வீடியோக்கு. இதுக்கு கரிகான்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு பிசிபேலாபாத் அப்படின்னா காயே இல்லாமல் வெறும் சாம்பார் வெங்காயம் போட்டு பண்ணுறது பிசிபேலாபாத். நம்ம கொஞ்சம் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் போடுவோம். அதுதான் நல்லாயிருக்கும். 1 பவுல் உருளைக்கிழங்கு. இந்த கத்திரிக்காய் தேவை கிடையாது, ஆனால் எனக்கு பிடிக்குங்கிறதுனால போட்டுக்கிறேன். இதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த சாப்பாடோட குழஞ்சுன்னு இருக்கிற தன்மை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் அதை போட்டுக்கிறேன். இது குடமிளகா, கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காய் 2 ஒரு க்ரீன் வெஜ்ஜி, சௌச்சவ், அவ்வளோவா எடுத்துட்டுருக்கேன். இதில் நீங்கள் சாம்பாருக்கு போடக்கூடிய காய் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் நான் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா முருங்கைக்காய் திப்பியாக வந்துடும். அதனால் அதை ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தேன்னா, இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டப்புறம் அரிசியும் ஊறினப்புறம் கொஞ்சம் எண்ணெய். இதுக்கு ரொம்பலாம் நீங்கள் விடவே வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க எண்ணெய். ஒரு டீஸ்பூன் நெய். இதை விட்டு கடுகு, வெந்தயம் தாளித்து கொட்டி இந்த கறிகாயெல்லாம் போட்டு வதக்கி மஞ்சப்பொடியை போட்டு அதை போட்டு நம்ம பண்ண போகிறோம். மெயின் ஐட்டம் இதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த ஜலத்தை காட்டுறேன். அதை நம்ம எவ்வளோ கப்பு விடுறோம்னு நான் சொல்கிறேன். புளியும் உப்பும் வச்சுட்டுருக்கேன். இப்போ புளிஜலம் எவ்வளோ விடணும், நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு போவோம். வெந்நீரில் ஊற போட்டுக்கோங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல எசன்ஸ் கிடைக்கும். நம்ம அதுக்குள்ளே வீடியோவுக்கு போகலாம். எப்படி ஒரு கனமான இந்த யூஷுவல் பாண்லி போட்டுருக்கோம். இந்த பாண்லியில் தனியாவை போட்டு ஃபஸ்ட்டு வறுப்போம். தனியாலாம் நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுண்டா கூட ஓகே தான், ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் தனியாக போட்டுக்கோங்க. இந்த தனியாக
கொஞ்சம் லேசாக சூடு பார்த்தெல்லாம் தெரியும். வரும்போதே கடலைப்பருப்பு போடணும். எல்லாமே நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் இந்த உளுத்தம்பருப்பை போட்டுருவோம். இது ரெண்டும் கொஞ்சம் செவக்கட்டும். ஏன்னா மிளகு ஜீரம் உடனே வெடிக்கும். அதனால் இது ரெண்டும் கொஞ்சம் செவந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் செவந்துன்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தை போட்டுருவோம். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா வறுக்கணும். வறுத்த உடனே நமக்கே தெரியும் அந்த மிளகு விடுவாரது பஞ்சு, ஏலக்காய் பஞ்சு, அது இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பொரியறது பற்றி எல்லாம் தெரியறதா என்னன்னா இதெல்லாம் பொரியறது பண்ணுவோம். இதுதான் இவ்வளோ. இதுக்கு மேலே ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோன்னா கருகின வாசனை எல்லாம் வந்துடும். இதே நீங்கள் ஸ்டோர் பண்ண பொரியல் மசாலான்னா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுத்து வச்சுக்கணும். நான் இதை திருப்பியும் சொல்கிறேன். இன்றைக்கி 2 பேருக்கு உள்ளதை சொல்லியிருக்கேன். நான் இதை இப்படியே இன்றைக்கி யூஸ் பண்ணிவிடுவேன். அதனால் இப்போ இந்த இலிச்சட்டி சூட்டில் இந்த கொப்பரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. ஏன்னா கொப்பரையில் கொஞ்சம் ஆயில் ஸ்மெல் இருக்கிறதுனால நம்ம வறுத்துட்டு போடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு. அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க கொஞ்சம் அந்த மேல் இதெல்லாம் கலர் மாறின்னு இருக்குது. அந்த இதில் இந்த மிளகாயை போட்டு மிளகாயும் கொஞ்சம் வறுபடணும். ஏன்னா அகைன் ஒரு தடவை சொல்கிறேன், இதை நான் இன்றைக்கே யூஸ் பண்ணிவிடுவேன், இந்த மசாலா வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த கலரோடு எடுக்கிறேன். இதே இது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிற இந்த மசாலானா துருவி நல்லா செவக்க வறுத்து ஆறின அப்புறம் தான் பொடி பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ இதை போகிறோம் இவ்வளவும். இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸுக்கு போகலாம், பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு திக் இதுவாக எடுத்துக்கலாம். பாட்டம் திக்காக இருக்கணும். பேனோ குக்கரோ எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா, இது என்னோடது சின்னதுங்கிறதுனால நான் 6 விடுறேன். 6 விட்டேன்னா 3 டீஸ்பூன் ஆகும். இது போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் செலவாகாது. ஏன்னா இதில் நெய் விட போகிறோம் 1 ஸ்பூன். அந்த நெய் விட்டுருச்சு. இவ்வளவுதான். இதில் வந்து இது சூடு வரட்டும். வந்த உடனே நம்ம கடுகை போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். இது ரொம்ப சிம்பிள். நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான் வித வழியை. நறுக்கி வச்சுட்டாச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு பிசிபேலாபாத் பண்ணுறீங்கன்னா அது அதை விட சிம்பிள். வெங்காயத்தை உரித்து வச்சுட்டு பண்ணிக்க வேண்டியது. அது கடுகு வெடிக்க வேண்டியது தான். பாருங்கள், அடுத்தடுத்து செஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த கருவேப்பிலை போட்டுக்கிறது, பச்சை வேர்க்கடலை போடுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ளேவர் கூட்டக்கூடிய ஒன்று. கடுகு வெடித்ததுனால இதை நான் இப்போ போட்டுருக்கேன். வெந்தயமும் போட்டுண்டாச்சு. இந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காயாக போட்டுற வேண்டியதான். வெங்காயம் லேசாக கலர் மாறின உடனே பாருங்கள் க்ரீன் வெஜ்ஜீஸ் போட்டுண்டாச்சு. கேரட், குடமிளகா, பவுசவ், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுண்டாச்சு. இதெல்லாம் பரட்டி கொடுங்க. இப்போ கத்திரிக்காயில் நம்ம தண்ணி விட்டு வச்சுருக்கோம். அதனால் கத்திரிக்காயில் தண்ணியோடு போட்டோம். தண்ணியை எடுத்துட்டு கத்திரிக்காயை மட்டும் போடுவோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா கத்திரிக்காய் சேர்க்கலாம். அது மாதிரி பச்சை வேர்க்கடலை சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம், தனியாக ஒரு காராமணி இது பண்ணிட்டு அது சேர்க்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சப்பொடி போட்டுருவோம். நம்ம மஞ்சப்பொடி போட்டாச்சு. வெங்காயத்தை வந்து நம்ம தாளிச்சு கொட்டும்போது போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு வதக்கின அப்புறம் நம்ம களைஞ்சு நல்லா எடுத்து வச்சுருக்கிற அந்த 1.5 டம்ளர், 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். இது வந்து இன்னொரு மெத்தடில் தனியாக சாத்தை நல்லா குழைய வேக வச்சு சேர்க்குறதும் இருக்குது. அது நான் சாம்பார் சாத்துக்கு அப்படி பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு ஒரு தடவை காய்ச்சல் பண்ணி போடுறேன் வீடியோ. பட் இப்போ இதுக்கு பார்த்தேன்னா இந்த மாதிரி போட்டுட்டு
இப்போ நம்ம 5 விசில் விட்டு குக்கரை திறந்துருக்கோம். பாருங்கள் ரொம்ப நானாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து சூடு இருக்கும்போதே மசிச்சு கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் விடும்போது இருகாது, இப்படி குழஞ்சே இருக்கும். நல்ல ஒரு இதுக்கு மசிச்சு கொடுத்துட்டு நம்ம இப்போ மேலே எல்லாத்தையும் தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம நான் எலுமிச்சட்டி போட்டுட்டேன், நெய் விட்டு தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ இதில் பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மீதி வச்சேன் இல்லையா, அதை கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இப்படி ஸ்ப்ரெட்டடாக போட்டுடுங்க. இப்போ எல்லாமே போட்டுருங்க. இது வேணால் நம்ம கரெக்டாக தான் இது கரைச்சிருக்கோம், இந்த காரம் தேவைப்படும். அதே மாதிரி இதுக்கு மேலே இந்த பெருங்காயம் சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ நெய்யில் வந்து இதெல்லாம் காய்ச்சி இதில் தான் விட போகிறோம். நல்லெண்ணெயும் 1 ஸ்பூன் விடுவோம். இப்போ இலுமிச்சட்டியில் சூடு வந்துருக்கு. நான் நெய்யில் விடும்போது அந்த வாசனை பருப்புஞ்சாத்துக்கு நெய் விட்டுக்கிற மாதிரி தானே நல்லாயிருக்கும். கூட 1 ஸ்பூனே விடுங்க. இந்த நெய் சூடாட்டும், அதில் இந்த இதை போட்டுடலாம். முந்திரி இதெல்லாம் போட்டேன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைகள் சாப்பிட்றச்ச ஆசையாக சாப்பிடுவா. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் போடுறோம். கொஞ்சம் கலர் மாறட்டும். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக எப்படி செவந்துன்னு வந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். இதில் நீங்கள் கொத்தமல்லி போடுறதா இருந்தேன்னா எல்லாம் கலந்து எல்லாம் பண்ணின அப்புறம் அந்த கொத்தமல்லியை போடணும். இப்போ இந்த நெய் தாளித்து கொட்டி அதை விட்டாச்சு. இதோட சேரணும், அந்த பொடி எல்லாம் சேரணும் இல்லையா. இன்னும் நெகிழ வேணும் அப்படின்னு சிலருக்கு இருக்கலாம், ஒவ்வொருத்தரோட இது இருக்கு இல்லையா. நான் இப்படியே வச்சுருவேன், இப்போ சூடாக தான் சாப்பிட்ற போகிறோம், அதனால் இதை இப்படியே வச்சுருவேன். அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 1/2 டம்ளர் நல்ல வெந்நீரை வச்சு விட்டு நெகிழ்த்திக்கணும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு பச்சை தண்ணியிலலாம் நெகிழ்த்தினா நெகிழாது. பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்படி விட்டு பண்ணிடனா இது சாயங்காலம் வரைக்கும் இறுகியே கொடுக்காமல் அப்படியே இருக்கும். நல்லா கிளறிட்டேன்னா இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ண போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டான பிசிபேலாபாத் ரெடி, ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணுறேன், நம்ம போட்டதெல்லாம் போட்டு நல்லா சூடாகவே பண்ணின்னு இருக்கிறதுனால பாருங்கள் ஒரு கொதி எப்படி வந்துட்டுருக்கு. இந்த இப்படி ஒரு கொதி வந்த உடனே நம்ம இது பண்ணி இந்த மாதிரி கொதி வந்தோடனே இந்த மூடியை போட்டு மூடிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீம் வரும். வந்த உடனே வெயிட் போட்டோன்னா 5 சத்தத்தில் அணைக்கலாம். அதை எப்படி வருதுன்னு நம்ம பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுது. நம்ம இதை சர்வ் பண்ண போகிறோம். இவ்வளோ பெருசு நம்ம வச்சுக்க முடியாதுங்கும் போது ஒரு நல்ல நீட்டாக ஒரு இதில் ப்ரெசென்ட் பண்ணி மாற்றிக்கோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா குழஞ்சிருக்கு, இதுக்கு மேலே தேவைப்படாது. நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணிதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெந்நீர் விட்டு நெகிழ்த்திக்கலாம். இதுக்கு மேலே இதெல்லாம் ஒரு டெக்கரேட்டிவ் திங் தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூந்தி போட்டு கொடுக்கலாம், முந்திரி பருப்பையே நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், வேர்க்கடலையை வறுத்து போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவேன். பிசிபேலாபாத் ரெடியாக எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு. நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் தட். இந்த சேம் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க எல்லோரும். திருப்பி நான் சொல்கிறது, என்னோடய சேனலுக்கு கமெண்ட் போடுங்க. எதர் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் அப்போ நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க சரியாக வசதியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.